சிவா அன்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து திருநாவுக்கரசு பெருமானின் வரலாற்றினை சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன்பு உரையாற்றி பதிவு செய்தவற்றை இந்த முகப்பு அறிமுக உரையை சேர்த்து இங்கே பதிவிட்டு வருகிறேன். இதுவரை 7 பாகம் பதிவு செய்து இது 8வது பாகம். இதை அன்பர்கள் முழுவதுமாக கேளுங்கள். கேட்டால் உங்களுக்கு இதுவரை ஏற்படாத ஒரு அகமாற்றம் ஏற்படும். இந்த உறுதிப்பாட்டு, அதாவது ஏக இறை சிவமே என்ற உறுதிப்பாடும் நாம் செயல் ஒன்றும் வழிபாட்டு நெறியிலிருந்து வழிபாட்டு நெறி அல்லாத அவர்களோடு இணைந்து கொண்டு எதிரான செயல்கள்லாம் செய்கிறோம்ல, ஒரு அஞ்ஞானத்தில் அதெல்லாம் நீங்கும். நான் எல்லோரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய இது இறைவனே வெளிப்படுத்திய கருத்துக்களாக கருதி இதை முழுவதுமாக கேட்டு எனக்கு அதை பதிவு போடுங்க. கீழே என்ன உங்களுடைய கருத்து என்று கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் கடுமையான சொற்பதங்கள் எல்லாம் பிரயோகிச்சிருப்பேன். இதோடு நன்மை கருதி இந்த பகுதியில் நாவுக்கரசர் புராணத்தில் உள்ளது. அங்கே இதுக்கு வராரு இல்லையா, நம்ம திருப்புகழூர் வராரு, ஞானசம்பந்த பெருமான் எதிர்கொண்டு அழைக்கிறாரு. அங்கே திருவாரூருடைய விழா சிறப்பை கேட்கும்பொழுது ஆதிரை அந்த சிறப்பை பாடுறாரு இல்லையா. அதில் அப்புறம் திருப்புகழூருக்கு வர்றது, திருப்புகழூரில் அதுக்கப்புறம் செங்காட்டாங்குடி போய் வழிபடுறது, அதுக்கப்புறம் திருநள்ளாறு போய் அங்கே பெருமானை வழிபட்டு வருது. அப்புறம் அயவந்தி என்று சொல்லக்கூடிய திருநீலநக்கருடைய சாத்தமங்கை வழிபாடு, அதை முடித்து கொண்டு திருமருகள் வழிபட்டு ஞானசம்பந்தர் மீள வந்துடுறாரு. அதனால் மீளவும் அங்கே திருப்புகழூர் அடைகிறாரு. அது வரையிலும் உள்ள பகுதி இருக்குது. அதாவது நாவரசர் வரலாற்று பாடல்கள் 231 241 முடிய உள்ள பகுதி. அதில் உள்ள திருப்பதிகங்கள் சில விளக்கங்கள் இதில் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாய நம. தொடர்ந்து நாம் நமது ஆச்சாரியார்கள் வழி இறைவன் தன்னுடைய அருள் திறத்தை வெளிப்படுத்திய அற்புத நிகழ்வுகளை பேசி வருகிறேன். இதில் தொடர்ந்து திருநாவுக்கரசு பெருமான் அவர்களுடைய வரலாற்றில் நடந்த அற்புத நிகழ்வுகளை தொடர்ந்து பேசி வருகிறேன். அது 56 என்று வரிசையின் தலைப்பிட்டு உட்பிரிவுகளாக 7 பிரிவுகளை பிரித்து பதிவு செய்துள்ளேன். இப்பொழுது 8வது பிரிவாக இந்த பகுதியை அமைத்திருக்கிறேன். 7வது பிரிவு முடிய திருப்புகழூரில் தங்கியிருந்த திருஞான சம்பந்த பெருமான் ஆரூரிலிருந்து வந்த நாவுக்கரசர் பெருமானை எதிர்கொண்டு அழைத்து ஆரூரில் நிகழ்ந்த அந்த அருட்திறத்தை விரித்து உரைக்குமாறு கேட்க அவர் முத்து விதானம் என்று தொடங்கி அங்கு திருவாதிரை திருவிழா எப்படி மிக சிறப்பாக நடந்து ஏறியது என்பதை ஞானசம்பந்த பெருமானுக்கு எடுத்து உரைக்கிறார். உடனே ஞானசம்பந்த பெருமானுக்கு ஆரூரை காண வேண்டும் என்று விளைவு அதிகமே உண்மையே நாவுக்கரசு பெருமானே, தாங்கள் திரு புகழூரிலேயே இருங்கள், நான் போய் ஆரூர் இறைவனை தரிசித்து விட்டு மீண்டும் இங்கு வருகிறேன் என்று அன்பாக கூறுகிறார். அதன் பேரிலே நாவரசர் பெருமான் திருப்புகழூரை ஏறுகிறார். இந்த பகுதியிலிருந்து நாம் இப்பொழுது தொடர்கிறோம். திருப்புகழூர் தான் நாவுக்கரசர் பெருமானுக்கு ஐக்கிய தலம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதை மையமாக வைத்து பல தலங்களுக்கெல்லாம் வேற போய் வருகிறார். 236வது பாடல்ல அந்த சொல்மாலை இருக்கு இல்லையா, முத்து விதானம் மணிப்பொறி கவரி என்று அப்பர் பெருமானால் திருவாதிரை விழா, ஆரூர் திருவாதிரை விழாவை விதந்தோதிய அந்த திருப்பதிகத்தை அம்மொழி மாலை செந்தமிழ் கேளார், அப்படி செந்தமிழ் மாலையாக கோவை செய்யப்பட்ட அந்த அருள்மொழியை, அந்த வாக்கையை கேட்ட ஞானசம்பந்த பெருமான் அணிசண்பை மைமலர் கண்டத்து அண்டர் புராணர் மகனாராம். அழகிய சண்பையில் உள்ள மைமலர் கண்டத்து, அதாவது இறைவனோட பிராண பிள்ளைன்றே இங்கே சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான. கொய்மலர் வாவி, அவர் என்ன சொல்றாரு, கொய்மலர் வாவி தென்திரு ஆரூர் கும்பிட்டே, அந்த கொய்யக்கூடிய மலர்களால் உள்ள காடுகளால் சோலைகளால் சூழப்பட்ட அழகிய திருவாரூரை கும்பிட்டு உம்முடன் இங்கு உடன் அமர்வேன் என்று சொல்றார் என்று உரை செய்தார் என்று நாவுக்கரசு பெருமானிடம் மீள விடுகிறேன் என்று உறுதி கூறி செல்கிறார். மாமதில் ஆரூர் மன்னரை அங்கு வணங்க செந்தாமரை ஓடை சண்பையார் நாதன் தானியாக, அவர் அவ்வாறு அந்த சண்பை வேந்தராகிய ஞானசம்பந்த பெருமான் ஆரூர் பெருமானை வணங்குவதற்கு செல்ல நாமரு சொல்லின் நாதரும், அது வாக்கின் வேந்தர் இல்லையா, சொல்லின் வேந்தர் இல்லையா, நாமரு சொல்லின் நாதரும் தலைவராகிய நாவுக்கரசர் பெருமான் ஆர்வத்தோடு புக்கார் பூமலர் வாச தன்பனை சூழும் புகழூரில். பூமலர் வாசங்கள்லாம் குளிர்ந்த மலர்களால் சூழப்பட்ட
ஓடைகளால் சூழப்பட்ட அழகிய அந்த குளிர்ந்த பொழிலால் சூழப்பட்ட புகழூர்கள் வந்து நாவுக்கரசு பெருமான் வந்து புகுகிறார். அத்திரு மூதூர் மேவிய நாவுக்கு அரசுதான். மூதூர்னா எப்பொழுது அந்த திருத்தலங்கள்லாம் இறைவன் வந்து நிலை பெற்றார் என்று யாராலையும் அறிய முடியாத ஒரு தொன்மை வரலாறு. அந்த தொன்மையோட தொடக்கத்தை அறிய முடியாத ஊர் தான் மூதூர் என்று சொல்லுவாங்க. அத்திரு மூதூர் மேவிய நாவுக்கு அரசு தம் சித்தம் நிறைந்தே அன்பு தெவிட்டும் தெளிவெல்லம். சித்தத்துல வந்து இறைவனை தவிர அன்பு தவிர அவருக்கு எதுவுமே இல்லை. அவரோட வடிவமே வந்து அன்பு வடிவமாகத்தானே இருக்கு. சித்தம் நிறைந்தே அன்பு தெவிட்டும் தெளிவெல்லம். ஏன்னா இறைவனே முழுவதுமாக நிறைத்தால் என்ன ஆகும்னா அவரே அன்புமயமாக இருந்தால் அந்த உடல்ல அந்த மெய்ப்பாடு வெளிப்பாடு அன்புமயமாக தான் வரும். ஒருத்தர் முகத்தை வைத்து முகத்தின் அழகு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள் இல்லையா? அழகத்துல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதோ அது முகம் பிரதிபலிக்கும். முகம் காட்டும் கண்ணாடி போல் வந்து நெஞ்சத்து அகங்காட்டும் அந்த அப்படி என்று ஒரு இது சொல்லுவாங்க. ஒரு அப்படி வந்து அவர் உள்ளத்துல சிவபெருமானே கருணையே வடிவான சிவபெருமான் உள்ளத்துல இருந்துருந்தா முகம் இப்படி வந்து வெளியேற்படும். அதுவும் கருணை வடிவாக வெளிப்படும். இதை நாம் வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். பல அடியார்கள் மெய்யடியார்கள்லாம் பார்க்கும்பொழுதே நமக்கு தெரியும். இதெல்லாம் ஓரளவு அவர்களோட நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு அவர்கள் பக்குவப்பட்டிருக்கிறார்கள் என்பதை முகத்தை பார்த்தாலே நாம் தெரிந்து கொள்ளலாம். சித்தம் நிறைந்தே அன்பு தெவிட்டும் தெளிவெல்லம் தெளிந்த வெள்ளம் போல மொய்த்தெழி தாரை கண்ணீர். அப்படியே அந்த அன்பு பெருக பெருக மனம் உருகி உடலே உருகி அப்படியே நெஞ்சம் உருகி தாரதாரையாக வந்து இறைவனை நினைந்து மழையா போகுதான். தாரை கண்பொழி நீர் மெய் முழுதும் ஆற உடல் முழுவதும் அந்த ஏன்னா வெந்நீர் மெய்யெல்லாம் வெந்நீர் பூசி இருக்கக்கூடிய பெருமான் நாவுக்கரசு பெருமான். அது ஓடுனா எப்படி இருக்கும்? அந்த கண்ணீர் தாரையாக ஓடுனா அப்படி. பைத்தலை நாக பூங்கணிவாரை பணிவுற்றார். ஐந்தலை நாகம் இந்த இடத்துல ஐந்தலை நாக வந்து பூனாக அணிந்திருக்கக்கூடிய பெருமானை பணிவுற்று விழுந்து வணங்குகிறார். தேவர் பிரானை தென்புகழூர் மன்னிய தேனை. தேவர்களுக்கெல்லாம் தேவதேவனை, தென்புகழூர்லாம் அழகிய புகழூர்ல வந்து மன்னிய நிலைத்து இருக்கக்கூடிய தேனை பாயியல் மாலை செந்தமிழ் பாடி பறிவோடும். என்ன ஆசைப்படுகிறாரோ அப்படிலாம் வந்து பாக்கல்ல வெவ்வேறு வகைப்பட்ட பாக்களால இறைவனோட புகழெல்லாம் ஏற்றி செந்தமிழால் வந்து பாடுறாரு. செந்தமிழ் பாடி பறிவோடும் மேவிய காலந்தோறும் விருப்படும் கும்பிட்டே. அங்கேயே ஞானசம்பந்த பெருமான் கேட்டுக்கொண்டபடி திருப்புகழூரிலேயே தங்கி ஒவ்வொரு காலமெல்லாம் இயன்றவாறு போய் இறைவனுக்கு திருமுன்பு நின்று வெறுப்போடு கும்பிட்டே ஓவுதல் ஓவும் திருப்பணி செய்து அங்கு உரைகின்றார்னா, ஓவுதல்னா நீங்குதல்னு அர்த்தம். ஓவுதல் ஓவும்னா நீங்குதலை நீங்கிய, அதாவது இடையராது வழிபடக்கூடியங்கிறது ஒரு அற்புதமான சொல்லுங்க. ஓவுதல் ஓவும் என்றால் அதாவது இடைவெளியே இல்லாமல் என்ற ஒரு பொருளை அப்படி சொல்றாரு. இடைவெளியே நீங்கிய அப்படி எல்லாம் இல்ல, இடைவெளியே இல்லாம எப்பொழுதும் இறை சிந்தனையாகவே முழுவதுமாக இருந்து தொழுதார் என்று அப்படி வந்து அந்த திருப்பணிகள் எல்லாம் செய்து அந்த ஆலய வழிபாடு மட்டும் இல்லாம அந்த ஆலயத்தில் என்னென்ன திருப்பணிகள் உடலால் வந்து செய்ய முடியுமோ, உடல் அங்கங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து செய்தே காட்டினார். இதான் ஞானாசிரியர் வந்து இப்ப அப்பப்போ அவ்வப்போது சொல்லி வருகிறேன். ஞானாசிரியர்கள் வாக்காலையும் உரையாலும் மட்டும் நமக்கு பயிற்றுவிக்கலாம். அவர்கள் வாழ்ந்து காட்டியே வந்து அதை செய்திருக்கிறாரு. அப்படி வாழ்ந்து காட்டி அவர் செய்ததை தான் நம்ம இத்தனை உழவாரப்படை இன்னைக்கும் காலம் தொட்டு 1350 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தொடங்கி வைத்தது. அதிலிருந்து இன்று வரையில தொடர்ந்து வருகிறது என்றால் நான் வந்து பார்க்க வேண்டும். அதிலேயே விதத்து கருத்து சொன்னா அந்த உழவார பணியை அவருக்கு தொடங்கி வைத்தவர் திலகவதியார். அதை நான் மறந்து விடக்கூடாது. அதுதான் அந்த திலகவதியாரோட மேன்மையை நான் வந்து புரிந்து கொள்ளணும். மறந்து வரணும். நம்ம ஆச்சாரியர்களை வந்து நம்ம நினைக்கிறோம், அது உண்மை, அது ரைட். ஆனா ஆச்சாரியார்களுக்கு கருவியாக இறைவனால் செயல்படுத்தப்பட்ட ஆச்சாரியார்களை நல்வழிப்படுத்த கருவியாக இறைவனால் பயன்படுத்தப்பட்ட தகுதியுடைய பக்குவ ஆன்மாக்களையும் நாம் வந்து சிந்திக்க வேண்டும். அந்த திலகவதியார் தான் முதல்ல இந்த திருப்பணியை வந்து இந்த திருவதிகை வீரட்டானத்துல சொல்லி அப்ப பாத்தீங்கன்னா இந்த உழவார பணி வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக மீள எந்த காலத்திலயோ தொடங்கி நடந்து கொண்டுதான் இருந்திருக்கும். அது மீள சிறப்பாக நடப்பதற்கு மையப்புள்ளியாக திருவதிகை வீரட்டானம் இருந்திருக்கு. இப்படி யாராவது சிந்திச்சிருக்காங்கல்ல? அதற்கு வந்து தூண்டுகோலாக தூண்டா விளக்கு அணையாராகிய திலகவதி அம்மையார் இருந்திருக்கிறார். அப்படி நான் வந்து சிந்திக்க வேண்டாம். அந்த பணிகள்லாம் செய்கிறாரு. அங்கிருந்து என்ன பண்றாரு, சீர்திரு செங்காட்டாங்குடி அண்மையில உள்ள தலங்களை எல்லாம் பார்க்கிறாரு. சீர்தரு செங்காட்டாங்குடி நீடும் திருநள்ளாறு
ஆர்தரு சோலை சூழ்தரு சாத்தமங்கை திருச்சாத்த மங்கை ஞான நாவுக்கரசர் பாடிய பதிகம் நமக்கு கிடைக்கல. நீலநக்கரோட தலம், திருஞான சம்பந்த பெருமானால் வழிபடப்பட்ட தலம். அப்புறம் வார்த்தைகள் மென்முளையால் பாகன் திருமர்கள், அம்பிகை பாகமாக கொண்ட திருமர்கள். அதில் திருப்பயற்றூர் என்ற தலமும் அங்கே இருக்கிறது. அந்த தலத்தையும் பாடிய குறிப்பையும் நம்ம வந்து இப்போ பார்க்கணும். இதில் ஒவ்வொரு பாடலை நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு சிறிய பகுதியாக இருக்கிறது. அதில் இவர் போயிட்டு வந்திருக்காருங்கும்போது அந்த திருத்தலங்கள்லாம் அவ்வளவு பெருமை மிக்க எல்லாமே பெருமை மிக்க தலம் தான். ஒரு தலத்துக்கு ஒரு தலம் வேறுபாடு இல்லைன்னா கூட சில ஒவ்வொரு பாடலாவது நம்ம பார்க்கணுங்கிற எனக்கு ஏதோ ஒரு வேட்கை. அந்த அளவில் நம்ம திருச்செங்காட்டாங்குடியில் 6வது திருமுறையில் 84வது பதிகம் பாடியிருக்காரு. அதில் ஒரு பாடல், நல்ல பாடல். எத்துக்குமாய் நின்ற இறைவன் தன்னை. அவருக்கு திசையே கிடையாது. திசைங்கிறது மாயை. வடக்கு மேற்கு தெற்கு கிழக்குங்கிறம திசையெல்லாம் உண்டா? திசையெல்லாம் கடந்தவர். எல்லா திக்கத்தையும் நீங்க மேலையா இருக்கட்டும், கீழா இருக்கட்டும், பக்கமா இருக்கட்டும், வடக்கு மேற்கு தெற்கு கிழக்க எல்லா திசையாகவும் அவரே தான் இருக்கார். எத்துக்குமாய் நின்ற இறைவன் தன்னை 84வது பதிகம் 6வது திருமுறையில நான் இப்ப விவரிக்கிறது வந்து 7வது பாடல். எத்துக்குமாய் நின்ற இறைவன் தன்னை ஏகம்பம் மேயானை இல்லா தெய்வம். ஏகம்பம் மேயானை, ஏகம்பத்தில் திரு ஏகம்பத்தில் இருக்கக்கூடியவர், எல்லா தளத்திலையும் இருக்கக்கூடியவர் ஒரே சிவபெருமான்ங்கிற உணர்வு நமக்கு வரணும். கையிலேயில இருக்கக்கூடிய இறைவன் தான் எல்லா திருத்தலத்திலையும் பாடல் பெற்றதா இருக்கட்டும், பாடல் பெறாததா இருக்கட்டும், அதுக்கு முன்பே இருக்கு. இவர்கள்லாம் வந்து 1350 ஆண்டுகளுக்கு ஆகிறது. திருமூலர்லாம் எடுத்தோம்னா ஒரு 1700 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் வைத்துக் கொண்டிருந்தா இது எப்போ உலகம் தோன்றதோ அப்பொழுதே இருந்தே சைவம் இருக்கு, வளர்ந்து கொண்டிருக்கிறது. 40 நாயன்மார்களுக்கு வந்து திருமுறைகளை படித்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதுக்கு முந்தைய எப்படி அந்த நாயன்மாராக ஆகக்கூடிய அந்த உயர்ந்த நிலை வழிபாட்டிற்கு அவர்கள் வந்திருப்பார்கள் என்பதை நான் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டாம். அப்ப இல்லா தெய்வம் பொத்தி தம் மயிர் பறிக்கும் சமணர் பொய்யில் புக்கெழுந்தி வீழாமே போத வாங்கி. இல்லா தெய்வம் அதாவது என்ன சொல்றான்னா, வினைகளை வந்து இயக்கக்கூடிய சக்தி அவனோட கடவுளுக்கு இல்லைங்கிறான். அப்புறம் வந்து என்ன செய்ய முடியும்? வினைகள் தானாகவே, வினை கொள்கையை ஒப்புக்கொள்கிறார்கள். வினைகள் வந்து தானாகவே சேர்ந்து உயிர்களுக்கு வந்து இன்ப துன்பத்தை கொடுக்குங்கிற கொள்கை உடையவர்களா இருக்கார்கள். அவைகள் வந்து ஜட பொருள், அதாவது அறிவில்லாத பொருள்கள். ஒரு மூங்கில், இந்த புத்தகம் மாதிரி இருக்குல்ல, புத்தகம், அப்புறம் மேஜை, இதை போலலாம் இருக்கு இல்லையா, இதை போல ஒரு பொருள் எப்படி தானாக விட்டோம்? அதற்கு ஒன்றுக்கும் அதிதெய்வம் ஒன்று வேண்டும் என்று எல்லா பொருளையும் சிவபெருமானே தான் இயக்குகிறார், இந்த வினையை ஊட்டுகிறார் என்பது நம்மளுடைய உயர்ந்த கோட்பாடு. அவர்களுக்கு அந்த தெய்வத்திற்கு அந்த ஆற்றல் இல்லைன்னா அப்ப தெய்வத்துக்கு எப்படி அது உயர்ந்த தெய்வமாக இருக்க முடியும்? இல்லா தெய்வம் அதான் அப்படி சொல்றாரு. பொத்தித்தம் மயிருன்னா மூடி தன்னோட மயிர் பறிக்கும் சமணர்களோட பொய்யில புக்கழிந்து வீழாமல், நான் புக்கு அழிந்து வீழ்ந்து விட்டேன், மேலும் தொடர்ந்து அதில் வீழாமல். அதை பாருங்க, அங்க போன உடனே இவருக்கு எல்லாம் அந்த மாயை வந்து அது ஏன் இவருக்கு துன்பம் கொடுத்து ஆண்டாருன்னு எனக்கு ஒரு சிந்தனையில பார்க்கும்பொழுது, இங்கிருந்து போகிறார். இங்கிருந்து போய் அந்த அது அறத்தை வந்து போதிக்கக்கூடிய சமயம் என்று தெரிந்து கொள்கிறார். அந்த அறநூல்கள் எல்லாம் கற்கிறார், ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறார். ஆனால் செயல்பாட்டு நிலையில் அவர்கள் வந்து வஞ்சகர்களாகவும் ஏமாற்றுக்காரர்களாகவும் பொய்யை உரைத்து பிறரை தம் மதத்தில் சேர்ப்பதற்கு என்னென்ன கேடுபாடுகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்கிறார்கள் என்று அறிந்த பிறகும் அவர் அந்த சமயத்தில் இருந்தது தவறு. இது பலர் நாம் வந்து உணர வேண்டும். இன்று புறச்சமயத்திற்கு போயிருக்கக்கூடியவர்கள்லாம் விரும்பி ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருக்கலாம், இங்கு ஏதோ ஒன்று குறைபாடு என்று அங்கே போனீர்களே, அந்த குறைபாடு இல்லாமல் அங்கே இருக்கிறதா? இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பர் பெருமான எதற்கு சூளையை மடுத்து ஆட்கொண்டாருங்கிறது நான் வந்து ரொம்ப ஆழ்ந்து, சாதாரணமாகவே அவரை திருத்தி அழைத்திருக்கலாமே, ஏன் அப்படிப்பட்ட ஒரு நோயை கொடுத்து அழைத்தார்னா, அவர் வந்து அவர் அறத்திலிருந்து தவறாமல் இருந்தாலும், அறக்கொள்கையில் வந்து அதிலேயே வந்து வாழ்ந்தாலும், அவர்களை சூழ வல்ல சமணர்கள் செய்யக்கூடாத அனைத்து தவறுகளையும் செய்கிறார்கள். வஞ்சகர்கள் எல்லாமே இவரே சொல்றாருல. பின்ன அந்த வஞ்சகர்களோடலாம் நான் போய் இருந்தேன், ஏமாற்றுக்காரர்களோடலாம் வந்து பொய்ய மெய்யென்றெல்லாம் இருந்தேன், அந்த அவர்களோட வஞ்சனைக்கே அளவே இல்லைன்னு திருஞான சம்பந்தர்கிட்ட சொல்றாரு. இதெல்லாம் தெரிந்து கொண்டு அவர் எப்படி இருந்தார்? அதனாலதான் மருள்நீக்கையாருக்கு வந்து இப்படிப்பட்ட தர்மசேனருக்கு அப்படிப்பட்ட துன்பத்தை கொடுத்து அந்த திருநாவுக்கரசு ஓங்கு திருநாவுக்கரசு என்று உன் நாமம் ஓங்கட்டோம்னு
இறைவன் வந்து வாழ்த்தி அருளாருன்னு அப்படி ஒரு சிந்தனை வந்தது. அப்ப சமணர் பொய்யில் புக்கு அழிந்து வீழாமே போத வாங்கி தன் திருவடியை வந்து சேருமாறு வாங்கி பக்திக்கே வழிகாட்டி பக்தி நெறிக்கு வழிகாட்டி பாவம் தீர்த்த பண்டை வினை பயமான எல்லாம் போக்கி இந்த செஞ்ச வினை எல்லாத்தையும் வந்து போக்கி என்னை பொறுத்தவரையிலும் போக்கி தித்து என் மனத்துள்ளே ஊர்ந்தேனே தன்னோட மனசுக்குள்ள நம்புவார் அவர் நாவின் நவிட்டினால் வம்பு நான் மலர் வார்மது ஒப்பது தின்று கண்டால் அது தித்தித்திருக்குமே திருமூலர் இல்லையா? அதே போல தித்தித்து என் மனத்துள்ளே ஊர்ந்தேனே அந்த இறைவனை உள்ள அடைத்து விட்டா அதுக்கப்புறமா வந்து இந்த அமிழ்தான் ஊறுவதற்கு முன்பு இந்த தேனாக இந்த ஒரு இனிமை வந்து வரும் என்ற ஒரு கருத்தை அனுபவபூர்வமாக ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள். முழுவதுமாக தூய்மையான மனத்தில் இறை சிந்தனையாலேயே வந்து பொருத்தி அடைத்து விட்டால் அங்கு வந்து தேனூரும் தித்தித்தி என் மனத்துள்ளே ஊறும் தேனை செங்காட்டங்குடியதனில் கண்டு கொண்டேனேன்னு சொல்லி இந்த திருச்செங்காட்டாங்குடியில அப்படி ஒரு அற்புதமான பாடல் பாடியிருக்காரு. அதுலேயே அடுத்து திருநள்ளாற்று திருத்தலத்துக்கு போவதாக இங்கே குறிப்பு இருக்கு. அதுல ஒரு பாடலை நம்ம வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டும். திருப்பதிகம் 20 6வது திருமுறையில திருத்தாண்டகத்துல 20வது திருப்பதிகம் குளங்கெடுத்து கோல் நீக்க வல்லான் தன்னை. உலகத்துல வந்து பல்வேறு படிநிலை ஏற்ற முறைகள் உள்ள வெவ்வேறு குலங்களை வந்து படைத்தவர் இறைவன் தான். அதில் வந்து சாதி குலங்கள்லாம் எவனாலையும் உருவாக்கவே முடியாது. எல்லாமே இறைவனே. உயிருக்கு வந்து ஆண் கிடையாது, பெண் கிடையாது, அலி கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது, குலமும் கிடையாது, மொழியும் கிடையாது, தேசமும் கிடையாது, திசையும் கிடையாது. இந்த பேதத்தான் நீ ஏத்திக்காத. ஏற்றிக்கொண்டு வந்து அஞ்ஞானத்தில் வந்து உழைகிறார்கள். இப்படி வந்து பல குலங்கள்லயும் மாற்றி மாற்றி பிறக்க வைப்பார். இந்த தடவை வந்து 4ஆம் குலத்துல பிறந்தோம், அடுத்து 3ஆம் குலத்துல பிறப்பான், 4ஆம் குலத்துல பிறந்தோம், 1ஆம் குலத்துல பிறப்பான். 1ஆம் குலத்துல பிறந்தவன் அந்த ஆச்சாரங்களை எல்லாம் கடைபிடிக்கலன்னா அவன் கடைக்கோடியில போய் பிறப்பான், மிருகமாக கூட பிறப்பான். அப்படி வந்து வரலாறுகள்லாம் நம்மிடம் உள்ளன. குலங்கெடு கொடுத்து கோல் நீக்க வல்லானேன்னா உன்னோட பக்குவ நிலைக்கு தக்கவாறு இந்த குலத்தில் இவன் வந்து பிறக்க வேண்டும் என்று அங்க வந்து தக்க இடத்தில் பிறப்பித்து உன்னுடைய துன்பங்கள்லாம் நீக்க வல்லவனே. குலவரையின் மடப்பாவை, குலவரைன்னா மலை, பருவத மலை, மடப்பாவே அந்த அம்பிகையை இடப்பாலான இடத்தில் வைத்திருக்கக்கூடியவனே. மலங்கெடுத்து மாதீர்த்தம் ஆட்டிக்கொண்ட மறையவனை. நம்மளோட உயிர்களோட மலங்களை எல்லாம் தீர்த்து மாதீர்த்தத்தை ஆடக்கூடியவர், அவரே தீர்த்தனாக இருக்கக்கூடியவர். ஆட்கொண்ட உயிர்களை வந்து மலம் தீர்த்து மாதீர்த்தம் ஆட்டி தூய்மைப்படுத்தி ஆட்கொண்ட மறையவனை, வேத ஓதக்கூடிய இறையவனை, வேதத்தின் பொருளாகவே உடையவனை, பிறை தவழ் செஞ்சடையினானே, பிறையை கருணையின் அடையாளமாக வைத்திருக்கக்கூடிய தவழ்ந்து போகின்ற பிறையை அணிந்திருக்கக்கூடிய செஞ்சடையினானே, சிவந்த சடையினானே. சலங்கெடுத்து சலம்னா சலம்புவோடு அது வேற, அது ஜலம்ங்கிற பொருள்னா நீர் பொருள்ல வரும். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கள்லாம் நலமிலன்னு ஒரு பாடல ஒரு பாருங்க. சலம்னா பொய்ன்னு அர்த்தம், ஏமாற்று. சலங்கெடுத்து அந்த பொய்யான ஒரு பொய்மாயில வந்து வீழ்ந்து கிடக்குதல் இருந்த உயிர்கள் அவைகளெல்லாம் கெடுத்து தயாமூலம் தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று. தயாமூல தன்மம்னா இரக்கமே அடிநிலையார். அதுதான் வள்ளலார் வந்து உபதேசிச்சார். அது சிறப்பாக உபதேசிச்சார். ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்ப தேவையோ அப்போதெல்லாம் படைக்கக்கூடியது இறைவனோட லீலை. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமா நாம வந்து ஒரு சில கோட்பாடு வேறுபாடுகள்லாம் அவர்கள் எல்லாம் இழுத்து எல்லாம் பேசக்கூடாது. அப்படிலாம் பேசுறானுங்க. இந்த ஆச்சாரியார் அப்படி செய்தார், இப்படி எல்லாமே இறைவன் தான் அவர்களை வந்து அந்தந்த காலகட்டங்களில் படைச்சு அவர்களுக்கு என்ன அங்கே சொல்ல வேண்டுமோ அவர்கள் எல்லாமே அறிவார்கள். என்ன அவர்கள் இந்த உலகத்திற்கு உபதேசிக்க வேண்டுமோ அந்த வகையில் உபதேசிப்பது தான் அவரோட கடமை. அதை தான் அவர்கள் உபதேசிப்பார்கள். அவர் தான் வந்து அந்த பெருஞ்சோதியாக இருக்கிறாரு பார்த்தீங்களா. இந்த உலகையெல்லாம் மாய உலகையெல்லாம் கடந்து அந்த ஜோதியை அவர் வந்து சுற்றுறாரு. வேற ஒண்ணுமே இல்லை, வித்தியாசமே இல்லை. புரிந்து கொள்ள வேண்டும். தயாமூல தர்மம் என்னும் தத்துவத்தின இரக்கமே அடிநிலையிடும். தயாமூல தர்மம்னா மூலத்துல வந்து இரக்கம் தாண்டா இருக்கணும். மூலமாக அந்த உன்னுடைய தர்மம் எப்படி இருக்கும்னா இரக்கமே வடிவாக இருக்க வேண்டும். அதனால தயாமூல தர்மங்கிற சொல்லுக்கான பொருள் அது. தயாமூல தர்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று, அந்த அறவழியிலே நின்று, அந்த கருணை வழியிலே நின்று தாழ்ந்தோருக்கெல்லாம் நலம் கொடுக்கும். இந்த தாழ்ந்த நிலையில பல்வேறு கீழ்ப்படி நிலையில இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் நலன் கொடுக்கும். எல்லா நலன்களையும் அந்தந்த உயிர்களுக்கு என்னென்ன நலனை எப்படி எப்படி கொடுக்க வேண்டுமோ அந்த நலன்களை எல்லாம் கொடுக்கும். நம்பியை, எல்லாருக்கும் தலைவனை, நல்லாற்றானை. யார் அவரு? நல்லாற்றானை.
நானடியேன் நினைக்கப்பெற்று உய்ந்தவாறே. நான் அவரை நினைக்க பெறக்கூடிய புண்ணியம் எனக்கு கிடைச்சி உயிர்ந்தேன். அங்கே போய் சனி கிரகத்தையா வந்து கும்பிட வேண்டும் சொல்றாரு. சிந்திக்கணும். ஏமாற்று வேலைகள் எல்லாம் வந்து எல்லாரும் இப்படிலாம் ஏமாற்றுக்காரர்களாக ஆகிவிட்டார்கள். அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு கேடு தான். அது கேடுன்னா என்ன, அவர்களுக்கும் கேடு. யார் ஏமாற்றுகிறார்களோ எதற்காக தெரிந்து கொண்டே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது 5வது திருமுறையில் திருநள்ளாற்று பெருமான அற்புதமாக ஒரு பாடல், குறுந்தொகை சிறிய பாடலாக இருக்கும். வஞ்ச நெஞ்சர் பொழிகின்ற கண்டத்தர். அந்த தேவர்கள்லாம் வஞ்சமாக அவர்களுக்கு ஆபத்தை வந்தோடனே சரணடைந்து இதை எங்களை காப்பாற்றுங்கன்னொன்னே அந்த நஞ்சை எடுக்கிறாரு, திரட்டி கொண்டு வர சொல்றாரு. நெல்லிக்கனி அளவு கொண்டு வந்து கொடுக்கிறாரு சுந்தரமூர்த்தி. அதை சுந்தரமூர்த்தி சாமிகள் அதை வந்து எடுத்து இதை உண்டு விடவா எரிந்து விடவாங்கிறாரு. பிரம்மதேவர் என்ன சொல்றாரு, எல்லா வேதத்திற்கு தலைமை நீங்க, அவிர்வாகத்துக்கு முதல் உரிமை உங்களுக்கு தான் இருக்கு, அதனால உண்டு விடுங்கள்ங்கிறான். ஏன்னா வெளியில எரிஞ்சா திரும்ப உலகம் எரிஞ்சப்படுமோன்னு ஏதோ ஒரு பயம். இறைவனுக்கு என்ன கஷ்டம் வரும், இறைவனுக்கு ஏதாவது கேடுபாடு வந்தா என்ன செய்யுங்கிறது அந்த சிந்தனையில் தாங்கள் காப்பாற்ற விட வேண்டாம், இவரை வந்து உண்டாதான் காப்பாற்ற பண்ணணும்னு அது உண்டுறாரு. உடனே பிரம்மதேவரை கேட்கிறாரு, கருணையோடு நீங்கள் எங்களை இன்றைக்கு காத்தருளினீர்கள், அதற்கு அடையாளமாக உங்க மிடற்றிலேயே அது இருக்க வேண்டும் அந்த கரைன்னு சொல்றாரு. அப்படி ஒரு வஞ்சகம் நடக்குது. அது வஞ்சகமா வந்து வஞ்சம் என்று அஞ்சுகின்றேன் வலியுள்ள மேயவனே, நஞ்சை உண்டாக்கி என் செய்கேனோ நாளும் நினைந்து அடியேன் வஞ்சம் உண்டு என்று அஞ்சுகின்றேன் வலியுள்ள மேயவன ஞானசம்பந்த பெருமான் வலியுள்ளத்துல சொல்றாரு. வஞ்ச நஞ்சர் பொழிகின்ற கண்டத்தர், அந்த மணி போல வந்து பொழிகின்ற கண்டத்தர். விஞ்சையர் செல்வ பாவைக்கு வேந்தனார். அங்க மேலுலகில் இருக்கக்கூடிய பாவையாகிய அம்பிகைக்கு வேந்தனார் தலைவர். வஞ்ச நஞ்சத்தவருக்கு இடம் கூடார். வஞ்ச நஞ்சத்தவருக்கு எல்லாரும் வந்து எல்லா சாதி குலத்திலும் இன்னைக்கு சாமிக்கு வந்து வஞ்சகமா இறைவனை வச்சு பொருளிட்டக்கூடிய இழி மக்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள். அவங்க கடவுள் இல்லைங்கிறவன் அவன் தேவலாம். அதனால வந்து இவர்களோட ஒப்பிடும்போது இந்த இழி மக்களோட அவர்கள் வந்து எவ்வளவு அவன் கொண்ட கொள்கையில உறுதியா நிக்கிறான். அவன் ஏன் வந்து பண்றான், அவனுக்கு அதுதான் கடவுள் இல்லைன்னா அவன் நம்புறான், அதுல நிக்கிறான். அதுல என்ன தவறு? இறைவன் ஆட்கொள்ளப்படல் என்று அந்த ஒரு வருத்தத்தை பரியோட நம்ம வந்து விட்டு விட வேண்டும். அவர்கள் கேடுவதாக இல்லை, இறைவன் உண்டு என்று சொல்லி இறைவனையே வைத்து வியாபாரத்தை மூலதனமாக வைத்து இன்னைக்கு இந்த நாட்டில் இந்த உலகத்துல வந்து இவ்வளவு கேடுபாடுகள் வருவதற்கெல்லாம் இப்ப இவர்கள் தான் காரணம். மூல காரணமே மூலமே இங்கதான் இருக்கு. அந்த இறைவனை வந்து நீ விளை பொருளாக வைத்து மூல பொருளாக வைத்து வர்ற மக்களை எல்லாம் ஏமாற்றி வஞ்சித்து பொருள் சேர்க்க வேண்டும் என்று இழிநிலைக்கு போயிருக்கான் பாருங்க. அவனுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாரு. எல்லா குலத்திலையும் சொல்றேன், இன்னைக்கு எல்லா குலத்திலையும் வந்து பூசிக்கிறார்கள். அவன் கொஞ்ச நான் தேவாரம் திருவாசம் தெரிஞ்சவொன்னா ஒரு காவி உடை அணிந்து கொண்டு தான் வந்து ஒரு முனிவராகவும் ஒரு குருநாதராகவும் இப்படியெல்லாம் வந்து வடிவெடுத்து எல்லாம் வந்து வராங்க பாருங்க. எல்லாரும் வந்து பேரழிவு என்னென்னமோ பேரெல்லாம் வச்சுக்கிறான். ஆச்சாரியார் பேர்கள்லாம் தான் பேர்ல வைத்துக் கொண்டு மக்களோட பொருளை கவர்வதற்கு வெறும் மாடலாம் கவரம்னு சொல்லி வஞ்சகர்கள்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமானே சொல்லுவாரு. வஞ்ச நெஞ்சத்தவருக்கு வழி கூடாது, அவனுக்கு வழியே கிடையாது, அழிவுதான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய குலத்துல எல்லாம் பிறந்து இறைவனை வந்து தொடக்கூடிய பாக்கியம் எல்லாம் பெற்று பல குலத்தவர்கள் இன்றைக்கு பூஜை செய்யறாங்க, ஒரு குலத்தவரை சொல்லல. ஆனா என்னன்னா இறைவனை மூலதனமாக வைத்து பொருள் ஈட்டக்கூடிய அந்த இழிநிலைக்கு போயிட்டார்கள். வஞ்ச நெஞ்சத்தவருக்கு இடம் கூடாது. நஞ்ச நெஞ்சத்திற்கு அருள் நல்லாருன்னா மனம் நைந்து யார் வந்து மனம் உருகி வழிபடுகிறாருனோ அவர்களுக்கு வந்து அருளக்கூடியவர் நல்லாரு. யாருக்கு அருள்வாரு? மனம் நைந்து. நீ எதுவுமே இறைவனுக்கு செய்ய வேண்டாம். உன்னோட சாப்பாடு பழம் பூவு மாலை இதெல்லாமா அவர் வந்து விரும்புறாரு. அதை விட வந்து இந்த மனத்துல நெஞ்சத்துல வந்து மனம் உருகக்கூடிய நிலையா அதை கொண்டு போய் இறைவனோட திருவடியில படைக்கிறீங்கள, அந்த இயல்பான உருக்கம் உனக்கு இருக்கு பாரு, அதை விட உயர்ந்த வழிபாடே கிடையாது. தான் நைந்த நெஞ்சிற்கு. நஞ்சங்கிறது நைஞ்ச என்பதோட போலியா நஞ்ச நெஞ்சற்கு அருளும் நல்லாரேன்னு சொல்லி 5ஆம் திருமுறையில 68வது பதியம் 7வது பாடல் ஒரு அற்புதமான பாடல். அதை பார்க்கணும் என்று எனக்கு ஒரு ஆசையா இருந்தது, அதனால பார்த்தோம். அடுத்தது திருமருகல் தலத்துக்கு போறாரு. திருமருகல் தலத்திலையும் 5வது திருமுறையில 88வது திருப்பதியும் பெருகலாம் தவம் பேதமை தீரலாம் என்ற ஒரு பாட்டு. பெருகலாம் தவம் பேதமை தீரலாம், திருகலாகிய சிந்தை திருத்தலாம், பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம், மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே என்று ஒரு அற்புதமான திருக்குறுந்தகை.
பெருகலாம் தவம். உன்னுடைய தவ நிலையெல்லாம் வந்து நிறைய பெருகும். மருகலாம் அடி வாழ்த்தி வணங்கினாலே உனக்கு என்ன ஆயிடும்னா தவநிலை, இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடிய தவநிலை மேன்மேலும் வந்து உயரும். தவநெறிய கொடுன்னு சொல்லி திருத்துறையூர்ல வேண்டிக் கொள்வேன் தவநெறியன்னு சுந்தரமூர்த்தி சாமிகள் கெஞ்சிறாரு, எனக்கு தவநெறிய கொடுங்க அப்படின்னா இறைவனை நோக்கி புறத்தை எல்லாம் உலகியல் புற வாழ்க்கை இந்த பொய்மாயெல்லாம் தள்ளி இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடிய ஏக சிந்தையாக இருக்கக்கூடிய அந்த தவநெறி. பெருகலாம் தவம், பேதமை தீரலாம், அறியாமை. எல்லாத்தையும் கற்றும் வந்து கயவர்களாக இருக்காங்கல்ல, இவனுக்கு தெரியும் நம்ம செய்வது தப்பு, இறைவனை வைத்து வியாபாரப்படுத்துவது தப்பு, நமக்கு கேடு வரும், நம்ம குடும்பத்துக்கு கேடு வரும், எல்லாமே தெரிஞ்ச ஒரு முட்டாள் மாயையில் இருக்கான் பாருங்க. அந்த திருமருகல்ல வந்து வணங்கினா அந்த பேதமை தீருண்டா அப்படின்னு சொல்றாரு. பேதமை தீரலாம், இது பொதுவாக எல்லாருக்கும் ஒரு இது குறிப்பிட்டு சொல்றேன். இந்த அறியாமை என்பது எல்லாருக்குமே இருக்கு. யார் வந்து நம்ம இறைவனை இழிச்சு பேசுறாரோ, கோயிலை இடிக்கணும்னு சொல்றானோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக நிற்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு தெய்வ குற்றம் வருங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாதது ஒரு பேதமை தானே. இப்பதான் புரிந்து கொள்ள வேண்டும். பேதமை தீரலாம், திருகளாகிய சிந்தை திருத்தலாம். மாறுபட்ட எண்ணங்கள்லாம் மாறி மாறி வருது. இது நல்லதா, அது நல்லதா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமான்னு சொல்லி இது வந்து ஏதோ புதுசா மாளிகை எல்லாம் கட்டி ஏதோ ஒரு பொம்மையை வைத்து அவரே எல்லாரும்ங்கிறாங்க. நான் சிவன் போய் அவரை வணங்குறதாவும், பெருமாள் அவர் வணங்குறதாவும், அம்பாள் வணங்குறதாவும் இப்படிலாம் இழிவுபடுத்தி கோயிலெல்லாம் பொம்மையெல்லாம் கட்டுறானா அவரு சக்தி உடையவரா இருப்பாரான்னு சொல்லி அந்த எண்ணங்கள்லாம் மாறுபட்ட எண்ணங்கள்லாம் இருந்து அங்க போய் விழுறாங்க பாருங்க. அதெல்லாம் விதி இல்லாத விட்டில் பூச்சி விழுவது போல வந்து விழக்கூடியவர்கள். அப்படி திருகளாகிய சிந்தை திருத்தலாம்னா அப்படி வந்து எண்ண மாறுபாடுகள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் திருத்தப்பட்டு சீராகி சிவன் ஒருவன் தான் கடவுள், அந்த பரம்பொருள் சிவன் ஒருவன் தான், வேதத்தால் அடையாளம் காட்டப்பட்ட பெருமான் சிவன் ஒருவன் தான், உபனிஷத்துக்கள்ல விரித்து உரைக்கப்படிய பரபிரம்மம் சிவபெருமான் தான், ஆகமங்கள்ல வந்து அடையாளம் காட்டப்பட்ட ஏக தலைவன் சிவபெருமான் தான், புராணங்களுக்கு 18 புராணங்களுக்கும் ஏக தலைவன் சிவபெருமான் தான். திருமுறைகள்ல வந்து அந்த ஆச்சாரியர்களால நாம வந்து இப்படி திருமுறைகளை படிக்கிறோமே, அந்த ஆச்சாரியர்கள் சிவபெருமானை மட்டும்தானே முதன்மை தெய்வமாக அடையாளம் காட்டியிருக்காரு. அப்புறம் ஏன்டா உனக்கு வந்து புத்தி பேதலிக்குது, இது என்ன, இது வந்து அறிவுல வந்து படாதா, என்ன காரணம், எது மறைக்குது? அந்த மருகல உள்ள இறைவனை வணங்கினீன்னா அந்த சிந்தை வந்து திருந்திவிடும். பருகலாம், அப்படி திருந்தி ஏக இறை சிவன்னு நீ வந்து உணர்ந்து உண்மையிலேயே உணர்ந்து பற்றுட்டீன்னா உன்னோட சஞ்சித வினைகள்லாம் செயலற்று போகும். அப்புறம் நீ எதை பருகுவ? பரமாயதோர் ஆனந்தம். அதை போல வந்து ஒரு உயர்ந்த ஆனந்தம். பரம்னா மிக மிக உயர்ந்த, பரம் அப்புறம் என்று சொல்வார்கள் கீழ்நிலையில் உள்ளது. பரபிரமா அபரபிரமம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது போல பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம். அப்படிப்பட்ட ஆனந்தம் அதுவரையிலும் நீ வந்து பருகியே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சிவானந்தத்தை நீ வந்து பருகலாங்கிறாரு. என்ன செஞ்சா? மருகலான அடி வாழ்த்தி வணங்கவே, திருமருகல்ல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடியை வாழ்த்தி வணங்கவேன்னு ஒரு அற்புதமான திருப்பதியத்தை இங்கே வந்து பாடியிருக்காரு 5வது திருமுறையில். அடுத்தது திருப்பயற்றூருங்கிற ஒரு தலத்துக்கு இங்க போனதாக சேக்கிழார் பெருமான் குறிப்பிடல, ஆனா பக்கத்துல அங்க இருக்கு. அந்த தலத்தையும் நம்ம வந்து இதுல சேர்த்து விடுவோம், எப்படியாவது நம்ம வந்து இதை நான் வந்து சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு பாடல் நமக்கு முக்கியமான பாடல். ஏன்னா அந்த தலத்துக்கு எப்ப போனாருங்கிற குறிப்பு சரியா இல்லை, அதனால அது நான் இந்த திருச்செங்காட்டாங்குடி திருப்புகலூருக்கு பக்கத்திலேயே இருக்கு. திருப்புகலூர் திருச்செங்காட்டாங்குடி, திருச்செங்காட்டாங்குடியிலிருந்து விற்குடி போற வீரட்டம் போற பாதையில ஒரு சின்ன கிராமத்துல திருப்பயத்தாங்குடியும் பண்ணுவோம். நம்ம திருப்பயத்தாங்குடி என்று வழக்கிலே அங்கே உள்ளவர்கள்லாம் சொல்வார்கள். ஆனால் திருப்பயற்றூர்னு நம்ம திருப்பதிகத்தில் இருக்கோம். 4ஆம் திருமுறையில் 32வது பதிகம் உருத்திட்டார் என்று சொல்லி ஆரம்பிக்கும். அதில் வந்து ஒரு பாடல் உரித்திட்டார் ஆணையின் தோல் என்று தொடங்கும். 4வது திருமுறையில் 32வது பதிகத்தில் 4வது பாடலை பார்ப்போம். அதில் ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. இதை வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும், தெளிவடைய வேண்டும். பார்த்தனுக்கு அருளும் வைத்தார், பாம்பரை ஆள வைத்தார். பார்த்தனுக்கு அருளும் வைத்தார். பார்த்தன்னா அர்ஜுனனுக்கு அவனோட போரிட்டு அவருக்கு பாசுவதாஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்கிறாருல்ல. பாம்பை வந்து இடையில கட்டி ஆட வைத்தார். ஆடு பாம்பை வந்து இடையில கட்டி இருக்கிறாரு. சாத்தனை மகனா வைத்தார். முக்கியமான குறிப்பு. அதாவது
அந்த ஐயப்பன் ஐயனார்னு சொல்றோம்ல, ரெண்டும் ஒண்ணுதான். இந்த ஊர்ல உன் கிராமத்துல யார நீ ஐயனார பூர்ண புஷ்கலா சமய ஐயனாராக வந்து வழிபடுகிறோமோ அதே ஐயனார் தான் சபரிமலையில ஐயப்பனா இருக்கணும். இதை வந்து முதல்ல தெளிவடையணும். உள்ளூர்ல உள்ள ஐயனார் கோயிலுக்கு ஒரு நாளும் போனது கிடையாது. உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஐயனார் கோயிலுக்கு இதுதான் வந்து மூலம். எது மூலம்? ஐயப்பனுக்கு வந்து முதல் மூலம் வந்து சாத்தனை மகனா வைத்தாருங்கிறாரு பாருங்க, சாஸ்தான்னு சொல்லி. ஒவ்வொரு கிராமத்திற்கும் நீ எல்லா எல்லையும் நீ காக்க வேண்டும். ஒவ்வொரு நகரமா இருக்கட்டும் கிராமமா இருக்கட்டும் அது எல்லை தெய்வமாக இருந்து அந்த கிராமத்தில் உள்ள மக்களை எல்லாம் காக்கணும்னு சொல்லி ஆங்காங்கே எல்லா கிராமத்திலையும் எழுந்தருள்னு சொல்லி சிவபெருமான் அருள் கொடுத்திருக்காரு. தன்னோட சக்தியோட ஒரு சிவசக்தியோட ஒரு பிரிவு. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் கூட அந்த கோயிலுக்கு போகணும் இல்லை. எங்க போனாலும் ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கு நிறைய பேர் இப்ப அது எப்படி காப்பாற்றப்படுதுன்னா, நிறைய பேருக்கு பிராமணர்கள்ல இருந்து நிறைய பேருக்கு அது குலதெய்வமா இருப்பதால் இப்பொழுது வந்து அந்த பொருளாதார வளர்ச்சி வந்தோன்னா, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லா ஐயனார் கோயிலும் ரொம்ப சீர்கேடா இருந்தது. முறையான பூஜை கிடையாது. ஆனா இப்பொழுதும் வந்து முறையான பூஜை கிடையாது எல்லா ஐயனார் கோயிலும். என்னைக்கோ வந்து குலதெய்வக்காரங்க வருவாங்க, அன்றைக்கு வந்து நிறைய எல்லா பொருள்களையும் வாங்கி நல்ல மன நிறைவாக அபிஷேக ஆராதனைலாம் செய்து வஸ்திரங்கள்லாம் போடுவாங்க, விளக்கேற்றி வைப்பாங்க, எல்லாமே செய்வார்கள் ஒழிய இன்றைய வரையிலும் ஐயனார் கோயிலுக்கெல்லாம் பூஜை இல்லை. இப்ப ஒரு நாள் கூட நீ அந்த 48 நாள் 40 நாளோ 35 நாளோ விரதம் இருக்கிற நீ அந்த ஐயனார் கோயில்ல போய் இருக்கலாம்ல. ஒரு சிவாலயத்துல போய் பாக்குற ஒரு கிராமத்துல சாமியே மறைச்சி 18 படியை கட்டி அங்க போய் அப்படிலாம் பண்ணிருக்க. அதெல்லாம் பெரிய தவறு. அந்தந்த ஆலயத்துக்குள்ள ஒழுங்குமுறையோ அந்த வழிபாட்டு முறையோ நீ மாற்றக்கூடாது. எப்படி திருவாரூர்ல சுந்தரமூர்த்தி சாமிகள் பறவையார் மாளிகையில போய் ஐயப்பன் கோயில கட்டினீங்க? யாரு அனுமதித்தது? அதுல என்ன முறை இருக்கு? வேற இடமே இல்லையா? அது தொன்மையான காலம் வந்துட்டு வரலாற்று முறையா இருக்கு. தொல்புறைத்துறை இவர்கள்லாம் எப்படி அனுமதித்தார்கள் என்றே தெரியவில்லை. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வடபாகத்துல ஒரு ஐயனார் கோயில் கட்டிருக்காங்க. பல ஆலயங்கள்ல சிவாலயங்கள்லாம் கட்டிட்டாங்க. இப்பதான் தொல்புறைத்துறையில வந்து உள்ளே அணுகி அந்த நீதிமன்ற ஆணைப்படி அது முக்கியமாக புதிதான கட்டுமானங்கள்லாம் கட்டக்கூடாது, மூலமாக இருந்த தொன்மையை வந்து பாழ்படுத்தக்கூடாது என்றெல்லாம் அப்படிலாம் செய்திருக்க. அது ஒரு நல்லதாகவும் நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அப்ப என்னன்னா சாத்தனை எதற்காக சொல்றேன்னா, இனிமேல் வந்து என்ன வழிபாடு எல்லாம் பொய் வழிபாடு. யார் வந்து அந்த ஐயப்பனோட பெருமையை வந்து கெடுக்கணும், அந்த புனிதத்தை கெடுக்கணும்னு எவரெல்லாம் வந்து போராடினார்களோ, கேரளாவிலும் சரி தமிழகத்திலும் சரி எந்தெந்த கூட்டங்கள்லாம் வந்து போராடினார்களோ அவர்களையெல்லாம் தோளில் தாங்கி இருக்கிறார்கள் இந்த ஐயப்ப பக்தர்கள். இதற்கெல்லாம் வந்து பதில் சொல்லணும், சிந்திக்கணும். அதுதான் திருகளாகிய சிந்தை திருத்தலான்னு சொல்லி, இதுதான் திருகள். என்ன செய்யறோன்னே தெரியாம வந்து செய்யறது. எதற்கு 48 நாள் விரதம் இருந்து அதிகாலையில குளிர்ல குளிச்சு அந்த தெய்வத்தை வழிபடுற, அந்த தெய்வத்தை இழிச்சு பேசுறான், அங்க போக முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சூழ்நிலை ஏற்படுத்துறான், பெரிய தொலைக்காட்சியில எல்லாம் விளம்பரம் கொடுக்கறான், அதை வந்து பாழ்படுத்தணும்னு நினைக்கிறான். அப்படிப்பட்ட வழிபாட்டு நெறி ஏதோ ஒரு புறமதத்தை சார்ந்தவர்களோ அந்நிய கைகளோ நம்மளோட இந்து சமயத்தை அழிக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு போய் ஆதரவா நீ நிக்கிறீன்னா உன்னை விட ஒரு முட்டாள் உலகத்தை யாருமே கிடையாது. எல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். உன்னோட செயலுக்கும் வழிபாட்டுக்கும். ஏன் இந்த வழிபாட்டுக்கு வர? யாரும் ஐயப்பன் உன்னை கூப்பிட்டார நீ வந்து என்ன வழிபடுறான்னு? எனக்கு பணம் காசெல்லாம் கொண்டாந்து போடு செலவு பண்ணு நான் கூப்பிடுறாரு ஐயப்பன். இதெல்லாம் வந்து சிந்திச்சு பார்க்கணும். ஒரு அறிவு இருக்க வேண்டாம், அடிப்படை அறிவு இருக்க வேண்டாம், சிந்தனை இருக்க வேண்டாம். இதெல்லாம் வந்து நம்ம சொல்லித்தான் ஆகணும். யாராவது கேட்கறீங்களோ கேட்கலையோ நாங்கெல்லாம் வந்து இதை சொல்லத்தான் செய்வோம். நீங்க சிந்திச்சு பாருங்க, நியாயப்படுத்துங்க. நாங்க செய்வதெல்லாம் நியாயம்தான். ஐயப்பனை நாங்க வந்து கறிவேப்பிலை மாதிரி பயன்படுத்திட்டு தான் வழிபடுறோம். அவர் எப்படி போனான்னா அவர் எவன் கேவலம் விஷயம் எனக்கு என்ன என்ற ஒரு நீங்க வாதம் பண்ணுங்க. பார்த்தனுக்கு அருளும் வைத்தார், பாம்பை அரை ஆள வைத்தார், சாத்தனை மகனா வைத்தார்னா தன்னோட சக்தியைத்தான் வந்து பெண் சக்தி. விஷ்ணுங்கிறது வந்து இறைவனோட பெண் சக்தி. இறைவன் ஒருத்தர் தான் ஆண், சிவபரம்பொருள் மட்டும்தான் ஆண். மீதி எல்லா உயிர் வர்க்கங்களும் பெண் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆணுக்கும் இங்க வந்து திருமணம் நடக்கல, புணர்ச்சியும் கிடையாது. சிந்தையாலேயே வந்து உருவாக்கக்கூடியவர். அந்த பைரவர் எப்படி நினைக்கிறார்? அப்படி நினைக்கிறாரு. அங்க வந்து பைரவர் நிக்கிறாரு, அப்படி நினைக்கிறாரு. வீரபத்திரர் வந்து 2000 கரங்களோட அப்படி மலை போல வந்து அங்க தோன்றி நிற்கிறார். நினைக்கிறாரு ஐயப்பன் தோன்றாரு. நினைக்கிறாரு 6 முகத்துல இருந்து 6 ஜோதியாக வந்து தோன்றாரு. ஓங்காரத்தை அம்பியும் சாமியும் போய் அந்த ஓங்கார ஓவியத்தை அப்படி பாக்குறாங்க, அசையுது. அதே
ஆணை உருவத்துல பிள்ளையாரா வருது. இதுதான் நடக்குது. இங்க ஏதுரா புணர்ச்சி? ஒரு அறிவு இருக்க வேண்டாம், அடிப்படை அறிவு இருக்க வேண்டாம். ஏதாவது எவனாவது சொல்லுவான், இவன் ஓஹோ அப்படி இருக்குமா, இது எப்படி வந்து இதெல்லாம் கேளு. இப்படிலாம் ஆச்சாரியர்கள் எல்லாம் அங்க சொல்றதெல்லாம் நாங்க விரித்து ஓதுவதெல்லாம் என்னை போல பலர் வந்து விரித்து ஓதுறால அதெல்லாம் கேளு. முதல்ல உன்னால படிக்க முடியலையா, அது கேட்டாவது இந்த அறிவை கொஞ்சம் வளர்த்துக்க. சாத்தனை மகனாக வைத்தாரப்ப ஐயப்பன் யாரு? ஐயப்பன் வழிபாடை நீ ஏன் இழிவுபடுத்துற? படிநிலையில வந்து ஏற்றமுறை வழிபாடு இவைகள்லாம் சிவத்தோட வந்து பிரிவுகள், இவையெல்லாம் படிநிலையில சிவத்தை நோக்கி செலுத்தக்கூடிய வழிபாடுகள். நாம் வந்து ஒரு பிறவியில கடந்து வந்த பாதைகள். சாதாரண சிறு தெய்வத்தை வழிபடுறான்னா அவனை இழுச்சி பேசாத. அவன் எப்படியோ தெய்வத்தை வழிபடுறான், எப்படியோ தெய்வங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. ஏன்னா நாம் வந்து பல பிறவிகள்ல கடந்து வந்த பாதையில நிக்கிறான். அவனை மேலே ஏற்றி கொண்டு வா, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து படிநிலையில அந்தந்த மக்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஞான செய்திகள்லாம் சொல்லி சொல்லி படிநிலையில ஏத்துங்க. நாங்க இப்ப பேசுறதெல்லாம் பக்குவ முடியாருக்கு பேசுறோம். பக்குவ முடியாருக்கு ஓரளவு இப்படியே இப்ப படிநிலையில ஏறி வந்து அந்த எண்ணெய் சிதறல்கள், அந்த ஆசிலேஷன் சொல்லுவாங்க பாருங்க, மனம் வந்து இப்படியும் அப்படியும் போய் பல தெய்வ வழிபாடு பண்ணுவான். சிவன் கோயிலுக்கும் வருவான், எல்லா கோயிலுக்கும் போவான், திருமுருகளையும் படிப்பான், சிவபுராணத்தையும் படிப்பான், விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் படிப்பான். இப்படிலாம் இருக்கான் பாருங்க. இவர்களை எல்லாம் நிலைப்படுத்தி ஒரு ஓரிரை கோட்பாட்டில் சிவ வழிபாட்டில் உயர்ந்த நிலை வழிபாட்டில் உயிருக்கு உறுதி சாதிக்கக்கூடிய வழிபாட்டில் உயிரோட இலக்காகிய சிவத்தை அடையக்கூடிய வழிபாட்டில் நெறிப்படுத்தக்கூடிய பக்குவ நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்காக உபதேசிக்கணும் ஒழிஞ்சு தொடக்க நிலையில் உள்ளவனுக்கு நான் பேசல. ஏன்னா ஆச்சாரியர்கள் பேசல. நான் எனக்கு என்னோட சொந்த விஷயங்களை நான் சொல்லல. ஏன்னா நான் எடுத்து வந்து சொல்லுவதெல்லாம் விலைக்கு சொல்வது ஆச்சாரியர்கள் வந்து உபதேசிச்சதை. இதைதான் புரிந்து கொள்ள வேண்டாம். சாத்தனை மகனா வைத்தார் கூத்தோடும் சாமுண்டி சாமவேதம். சாமுண்டினா காளி, காளியோட நடனம் ஆடுது பார்த்தீங்களா. கூத்தாடி சாமவேதமும் பாடு நீயும் பாடுன்னு சொல்லி ரெண்டு பேருமே பாடி நடனம் ஆடி இந்த போட்டி நடக்குதுல அதை சொல்றாரு. சாமுண்டி சாமவேதம் கூத்தோடும் பாட வைத்தார். கூத்தும் ஆடி சாமவேதமும் பாட வைத்தார். கோளரா மதிய நல்ல தீர்த்தமும், கோளரான்னா வலியாரா பாம்பை வச்சிருக்கிறாரு, மதியை வைத்திருக்கிறாரு, நல்ல தீர்த்தமாகிய கங்கையை வந்து சடையில் வைத்தார். திருப்பயற்றூரனார என்று சொல்லி அந்த திருப்பதிகம் அப்படி வந்து முடியுது. அடுத்து இத்துடன் வந்து இதை நிறைவு செய்து கொள்வோம். அடுத்து காழிவேந்தர் திருவாரூரை வழிபட்டு மீண்டு வந்து இவர்கள் திருமறைக்காட்டில் பிரியிற வரையிலும் உள்ள பகுதியாக 9வது பகுதியை பேசுகிறேன் என்று சொல்லி நிறைய சிந்தித்து பாருங்கள். நாங்கள்லாம் வந்து என்னன்னா பரிவு, பிற உயிர்கள் மேல் பரிவு. ஐயோ இப்படிலாம் வந்து வழிபாட்டுக்கெல்லாம் வந்துட்டு மீளவும் இப்படியெல்லாம் வந்து கீழ்நிலையில போறாங்க. ஒருத்தன் பிஹெச்டி படிச்சவன் திரும்ப நான் பிஏ படிக்கிறேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? பிஹெச்டினா முனைவர் எம்ஏ எல்லாம் முடிச்சு எம்ஃபில் முடிச்சு முனைவர் பட்ட ஆய்வு படிப்பு படிப்பான். ஏன்னா 80 பேர் 1ஆம் வகுப்புல சேருவோம், ஒருத்தன் தான் அந்த நிலைக்கு போவான். அந்த நிலையில வந்து படித்து கொண்டிருப்பேன். திடீர்னு நான் ஹையர் செகண்டரி படிச்சா எனக்கு நல்லா ஈஸியா இருக்கும் பொழுது ஆசையா இருக்குன்னு சொன்னா இதெல்லாம் அப்படிலாம் கீழ்நிலைக்கு போகாது. மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறம் ஏன் கீழ்நிலைக்கு போற? கீழ்நிலையில் உள்ளவர்கள் இழித்து நோக்காத, இழித்தும் பேசாத, இழித்து நோக்காத. நாம் ஏறி வந்த படிநிலை. நீ ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணாம பிஹெச்டி படிக்கல, நீ ஹையர் செகண்டரி வேண்டாம் ஸ்கூல்லாம் எதுக்குடான்னு சொல்ல முடியுமா? அதே போல பல தெய்வ வழிபாடு இந்து சமயத்துல பல்வேறு உயிர்களோட பல்வேறு பக்குவ நிலைக்கு தக்கவாறு இறைவனே பல்வேறு கடவுளராக வந்து அந்தந்த கடவுளர்கள் வழியாக ஆட்கொள்பவர். யாருக்கு எந்த தெய்வத்தை நீ வணங்கினாலும் யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார்னு சொல்லிட்டாரு. அவர் தான் வந்து அருள்றாரு அந்த தெய்வ வடிவில். அதை வந்து நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு மாதொரு பாகனாக இருக்கக்கூடிய பேரொளி பிழம்பாக இருக்கக்கூடிய பகல் போலும் பேரொளியானாகிய அந்த சிவத்தை நோக்கி உயிர்களை செலுத்தக்கூடிய செய்திகளை தான் ஞானாசிரியர் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நாங்கள் விலக்கி சொல்கிறோம் என்று சொல்லி இதுகாரும் முன்னை தவத்தின் பயனாக சிவஞான ஈட்டத்தோடு பொறுமையாக கேட்ட அன்பர்களுக்கு எல்லா சிவநலன்களும் எய்தப்பெற வேண்டும் என்று இறைவனை இறங்கி வாழ்த்தி கோமல் சேகர் ஆகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். ஓம் நம சிவாய.